தெலுங்கானாவில் ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட எஃப்டி பணம் 63 லட்சம் ரூபாய் வங்கியிலேருந்து மாயமாயிருக்குங்க. அவங்க அதுக்காக போராடி கிட்டத்தட்ட 9% வட்டி வாங்கி கிட்டத்தட்ட இந்த கேஸ் ஒரு 4 வருஷமாக நடக்குதுங்க. போராடி கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் இருக்கிற ஒரு வங்கியில் 80 வயது முதியவர் உடைய 91,000 ரூபாய் எஃப்டி பணம் மாயமாக போயிடுச்சு. அவருடைய மகன் போய் கேட்குறாரு, எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது பேங்க்கில் இருக்க ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல்லேருந்து தான் போயிருக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி அவருடைய தந்தையும் இல்லை, அந்த பணமும் எங்கே போச்சுன்னே தெரியல. வங்கி ஊழியர்கள்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா, தாழ்மையான வேண்டுகோள், தாழ்மையான கருத்து என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நாங்கள் வாயை கட்டி வைத்த கட்டி சிறுக சிறுக குருவி மாதிரி சேர்க்குற பணத்தை உங்களை நம்பி தானேங்க வந்து பேங்க்கில் போடுறோம். காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க? என்ன ஒரு பதட்டம் இருக்கும். ஒரு 100 ரூபாய் தொலைச்சாலே, 100 ரூபாய் வேண்டாங்க, ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம வந்து 1 ரூபாய் சில்லறை கொடுக்கலனாலே பஸ்ஸில் எவ்வளோ அதே சிந்தனையில் இருக்கும் அந்த ட்ராவல் முடிகிற வரைக்கும். இப்படி நாங்கள் சிறுக சிறுக சேமிக்கிற பணத்தை உங்களை நம்பி போட்டால் காணோன்னு ஈஸியாக சொல்லிடுறீங்க. உங்களை நம்பி அரசு வங்கிகளை நம்பி நாங்கள் வந்து பணம் போட்டால் காணோன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போய் யாரெங்கே கேள்வி கேட்க முடியும்? நாங்களும் சாதாரண மக்கள். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மக்களே, நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த பாஸ்புக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பாஸ்புக்கை பற்றி சொல்லியிருக்கோம். பாஸ்புக் தான் நமக்கான அத்தாட்சி. அதில் மாதம் அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு உதறையாவது போய் டிரான்சாக்ஷன் என்ன ஆயிருக்குன்னு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தால்தான் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முடியும். நம்மளும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். வங்கி ஊழியர்களுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, உங்களை நம்பி தாங்க இருக்கிறோம், நாங்கள் போய் யார்ட்டையும் கேள்வி கேட்க முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க.